தப்பு நடந்திருக்குதுங்க சார். அதாவது சிபிசிஐடி வந்து இங்க ரொம்ப மோஸ்ட் சீக்ரெட் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி சார். அவங்க ரொம்ப ரகசியமாக இருக்கும் அவர்களுடைய விசாரணை எல்லாம் அப்படின்ட்டு பண்ணிருக்காங்க. சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ண பிறகு இந்த மாதிரி சொல்றதுக்கு இல்ல சார், ஒரே நிமிஷம் சார். இந்த மாதிரி அதுல இருக்கக்கூடிய மெட்டீரியல் எவிடன்ஸ் ரிலீஸ் பண்ணலான்ட்டு ஏதாவது இருக்குங்களா சார்? ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு வைக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க, இதுல வந்து பயங்கரமான ஒரு போர்ஜரி இருக்குது. எப்படிங்க வந்து ஒரு சிபிசிஐடி இதுல வந்து ரெக்கார்டு எப்படி வெளியில போகுது? ஓகே சொல்லு, யோசிச்சு பாருங்க. அப்ப இது வந்து எப்படின்னா ஒரு பிக்ஸ் பண்ணிட்டாங்க, இவன் தாண்டா குற்றவாளின்னு வெளியில பிரகடனப்படுத்தணும். அப்ப அதுக்காகவே திட்டமிட்டு அந்த கருத்தை வந்து வெளியில வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. யார் மூலமா அனுப்பப்பட்டது, எப்போது அனுப்பப்பட்டது, எப்படி அனுப்பப்பட்டது சட்டத்தமிழனுக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற அரசியல் இருக்கிற முக்கியமான எல்லா தலைவர்களுக்கும் தெரியும். நாங்க வந்து அதற்காக வந்து தமிழக முதல்வரோ இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்க சொல்லல. ஏன்னா நாங்க அந்த கட்சியை நம்புறோம், ஆட்சியை நம்புறோம், தமிழக முதல்வர் நம்புறோம். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், தமிழகத்தில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகளுக்கு உள்ளே இருக்கின்ற சில சங்கிகள், நேரடியா சொல்றேன்ல, அதுக்கான சொன்னேன். இவங்க ஆட்சி மாறுது, அதிமுக இருந்துச்சு, இப்ப திமுக வந்துருச்சு. இன்னி திமுகவுக்கு அடுத்து யாருமா வரலாம், இல்ல மீண்டும் திமுகவே வரலாம். ஆனா அங்க இருக்கிற ஐபிஎஸ் ஆபீசர் எங்க கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில மீண்டும் திமுக தான் வரும், 2026 தலைவர் தளபதி தான் முதலமைச்சர்னு சொல்லுங்க. நீங்க வந்து பேசிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு காட்சி போட்டு பாத்தீங்க. எங்களுக்கு அது பிரச்சனைங்க, பிரச்சனை பாதிக்கப்பட்டவர்கள் பேசும்போது பேச வர்றீங்களா? சொல்லுங்க. தமிழக முதல்வர் எது நான் சொல்லலாம், இல்ல திமுக அரசாங்கத்தை எது சொல்லலாம்? நான் சொல்றது போலீஸ் பயந்துக்கிறீங்களா? நாங்க பயப்படவில்லை. இங்க நெறியாளர் அப்படி சொல்லாதீங்க. நாங்க வந்து எப்படின்னா நீதிக்காக போராடுறோம், நெறியாளர்களே உண்மைக்காக போராடுறோம். எங்க கூட்டணி இருக்கிறாங்க. இப்ப அண்ணன் வந்து நம்ம நண்பர் எனக்கு சங்கத்தமிழன் சார் நீங்க பேசுறது எனக்கு வந்து ரொம்ப தமாஷா இருக்குது. என்னன்னாங்க, நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு மேல ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது சார். என்னங்க அதுல என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிற சிங்கிள் டிராப் டெவலப்மெண்ட் கூட யாரு என்ன பேசினாலும் சரி, மேடைக்கு மேடை அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு அவமானப்படுத்தினாலும் சரி, அது பத்தின ஒரு சிங்கிள் டிராப் டீடைல் வந்து வெளியில வரவே கிடையாது. சரிங்களா? கோர்ட்ல வந்து ஒருத்தர் வந்து கேஸ் போட்ட பிறகு அப்பதான் போய் சொல்லுது நாங்க சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டோம் போலீஸ். இதுவரை நாங்க வந்து அங்க இருக்கிற 24 குடும்பத்தோட பேர் சொல்லிட்டான், அதை சொல்லிட்டான், இதை சொல்லிட்டான்னு கேக்குறீங்கல்ல, உங்களுக்கு கூட தெரியாது. இத வந்து கோர்ட்ல போலீஸ் சொல்லலைன்னா இன்னும் 6 மாசம் இருந்தா கூட தெரியாது. ஒரு வருஷத்துக்கு அப்போ சார் நீங்க எந்த தகவலையும் வெளியிடாத டிஜிபி ஆபீஸ் 24ஆம் தேதிக்கு பிறகு இது அரசியல் சர்ச்சையாக மாறிய பிறகு ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்துட்டு அடுத்த நாள் ஒரு ஆடியோ ரிலீஸ் வெளியில வருது. அப்போ நீங்க நிஜமா நீங்க அதை இல்ல கேள்வி கேட்கணும். நீங்க அந்த கேள்வியை நீங்க நேரடியாக கேட்பதற்கு நீங்க அரசாங்கத்தை தான் கேட்கணும். சீஃப் மினிஸ்டர் தாங்க இதுக்கு பொறுப்பான அதிகாரி. நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். முதல்வர் வந்து அந்த இதுல ஆடியோ வீடியோல அனுப்பிடுறாங்க. நான் சொல்றேன், அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேங்க, தெளிவா சொல்றேங்க. அதாவது ஆட்சியில வந்து அவங்க அரசியல் அதிகாரம் என்பது ஒரு வகையான அதிகாரம், அரசியல் அதிகாரம். அதே நேரத்தில் நிர்வாக அதிகாரம்னு ஒன்று இருக்கு. நிர்வாக அதிகாரத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா தலித்துகள் மதிக்கப்படுவதே இல்லை, தலித்துகளுக்கான விடுதலை கிடைப்பதே இல்லை. நான் எல்லா ஆட்சியும் சொல்றேன், நீ தப்பா எடுக்க வேண்டாம். இந்த ஆட்சி அந்த ஆட்சி எல்லாம் சொல்லல. புரட்சி அம்பேத்கர் காலத்திலே நடந்திருக்குது, சட்ட அமைச்சராக இருக்கின்ற காலத்தில் நடந்திருக்குது. நீ நுட்பமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடறேன். நுட்பமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், பாதிக்கப்பட்ட மக்களையே, அதாவது யாருமே தலித்து தானே, நாயை விட பண்ணியை விட கேவலமான இந்த நாடு நடத்துது அப்படின்னு அம்பேத்கர் சொன்னாரு. அப்ப இந்த நாடாக்கு சுடுகாடானது. அது மாதிரி மனநிலையில அந்த பொது புத்தியில அவங்க இப்படி செஞ்சிருக்கிறாங்க. எங்களுக்கு நேர்மையா தெரியுங்க. இப்ப கோர்ட்டு போயிடுச்சுலங்க, நீதிமன்றத்துக்கு போயிடுச்சுலங்க, நான் பொறுத்திருந்து பாருங்க, சவால் விடலைங்க, நீதி வெற்றி பெறுங்க. வெற்றி பெறும்.